ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு கடையல் பார்க்க போகிறோம். ரொம்பவே சீக்கிரமாக இதை செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலே வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. வாஷ் பண்ண துவரம் பருப்பு சேர்த்தாச்சு. இது கூடவே 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து சேர்த்துக்கலாம். ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 10லேருந்து 15 போல் மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி அதை இடித்து சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக எண்ணெய். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 கப் துவரம் பருப்பு எடுத்துருந்தோம். 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிட்டு கரெக்டாக 3 இல்லைன்னா 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு விட்டு எடுத்துடலாம். நான் 4 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷரும் நல்லா குறைஞ்சாச்சு. ஒரு மத்து இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சாச்சு. பருப்பும் நல்லா வெந்து வந்திருக்கு, அதனால் சீக்கிரமாக கடைஞ்சாச்சு. இதை ஒரு கப்பில் மாற்றிட்டு தாளிச்சிடலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடாயிட்டக்கப்புறம் 1 டீஸ்பூன் போல் கடுகு, 1 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச உடனே ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு மசியலில் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி. ரொம்பவே சுவையான பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. இந்த பருப்பு கடையல் சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.